கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தில் உங்கள் அனைவருக்கு வாழ்த்துக்கள். இந்த நாளுக்குண்டான உயிரோட வார்த்தை உபாகமம் 30:5. உன் பிதாக்களை பார்க்கலும் உன்னை பெருக பண்ணுவார். உன் பிதாக்களை பார்க்கலும் பெருக பண்ணுவார். எவ்வளோ ஒரு நல்ல வார்த்தை. உன் முன்னோர்களை பார்க்கலாம், உனக்கு முன்னாலே வாழ்ந்தவர்களை பார்க்கலாம், உன் சந்ததி இதுக்கு முன்னால் எவ்வளோ பெரிய வாழ்க்கை வாழ்ந்திருந்தாலும் அவர்களை காட்டிலும் நான் உன்னை பெருக பண்ணுவேன் அப்படிங்கிறார். அன்பிலே பெருக்கம், இரக்கத்தில் பெருக்கம், சமாதானத்தில் பெருக்கம், வேத வாசிப்பில் பெருக்கம், துதியிலே பெருக்கம் மாத்திரமல்ல, செழிப்பு, ஐஸ்வர்யம் எல்லாவற்றிலுமே கர்த்தர் உங்களுக்கு ஒரு பெருக்கத்தை கொடுக்க போகிறார். உங்களை மந்தை பெருகுவது போல பெருக பண்ண வைக்க போகிறார். உங்கள் பிதாக்களை பார்க்கலும் பெருக பண்ணுவேன். ஏசப்பா சொல்கிறாருங்க, சாலமோன் உடுத்தியத்தை பார்க்கலும் உங்களை உடுத்தி வைத்து அழகாக பார்ப்பேன் அப்படிங்கிறார். ராஜ பரம்பரையிலேயே சாலமோன் உடுத்திய உடுப்புகள்லாம் விலை மதிக்க முடியாத உடுப்புகள். அவர் சாலமோன் உடுத்திய உடுப்பெல்லாம் கப்பலில் ஏற்றுமதி இறக்குமதி பண்ணி வந்து அவருக்கு ஆட வரும். பார்த்துங்க, சாலமோனுக்கு அவ்வளோ பெரிய ராஜ வாழ்க்கை வாழ்ந்தவர். அது பழைய ஏற்பாட்டில். ஆனால் ஏசப்பா இன்றைக்கி நம்மளை பார்த்து சொல்கிறாரு, சாலமோன் உடுத்தியதை பார்க்கல உங்களை உடுத்தி வைத்து அழகு பார்ப்பேன்னு சொல்லி ஏசப்பா சொல்கிறார் நம்மளை பார்த்து. நம்ம அப்பா எவ்வளோ பெரிய ஒரு தயாளகுண மனசு பாருங்கள், நம்மளை உடுத்தி வைத்து பார்க்குற தெய்வம். அதனால் உங்களை கடங்காரனா, உங்களை வந்து கஷ்டப்படுறவனா, ஒன்றும் இல்லாத கர்த்தர் பார்க்க மாட்டார். உங்களை உடுத்தி வைத்து அழகு பார்ப்பார். என் பிள்ளை வாழ்ந்திருக்கு, என் பிள்ளை உயர்ந்திருக்குன்ட்டு. அதனால் கவலைப்படாதிருங்கள், கர்த்தர் உங்களை உயர்த்த போகிறார், கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்க போகிறார். இந்த வசனம் என்ன சொல்லுது அப்படின்னு கேட்டிங்கன்னா, உங்கள் பிதாக்களை பார்க்கல நான் உங்களை பெருக பண்ணுவேன். உங்கள் பிதாக்களை பார்க்க பெருக. உங்கள் வாழ்க்கையில் எல்லாவற்றையும் ஒரு பெருக்குங்க. வேலையில் பெருக்கம், தொழிலில் பெருக்கம், வியாபாரத்தில் பெருக்கம், பணத்தில் பெருக்கம், ஐஸ்வர்யத்தில் பெருக்கம், கூடாரத்தில் பெருக்கம், வீட்டில் பெருக்கம், எல்லாவற்றிலுமே கர்த்தர் உங்களை பெருக பண்ண போகிறார். அதனால் பயப்படாதுங்க. உங்கள் பேரில் அவர் நினைவாக இருக்கிறார். தைரியமாக இருங்க. சாம்பலான வாழ்க்கை சிங்காரமான வாழ்க்கையை மாற்ற போகிறார். வெட்டாந்தரையை நீரூற்றுகளை மாற்ற போகிறார். அவாந்தர வெளியில் பாதையை காட்ட போகிறார். உங்கள் வாழ்க்கை வெட்டாந்தரையாக இருக்கா, ஒரு நீரூற்று உண்டாக போது தைரியமாக இருங்க. நான் உங்களுக்கு அச்சுபிக்கிறேன். தகப்பன இயேசு மகாராஜா, உண்மை நன்றி உள்ளத்தோடு துதிக்கிறேன், ஸ்தோத்திரிக்கிறேன். வெற்றி வேந்தனே, விடுதலை நாயகரே, பெயர் சொல்லி அழைத்தவரே, அநாதி சிநேகித்தால் சிநேகித்தவரே, உங்களுடைய காரூணித்தால் மூடினவரே, உமக்கு ஸ்தோத்திரம். இந்த வேலையில் உங்களுடைய பிள்ளைகளை பெருக பண்ணுங்க. தயிர் சரி எல்லா காரியத்திலும் பெருக்கத்தை தாங்க. கிருபை கூட இருப்பதாக இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா.